கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியே ஆகணுங்க. என்னோடய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஏம்மா நாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ட்ரைவ் பண்ணுவாங்க. சரி நாங்கள் போனோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. போயிட்டே இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், எங்கே போகிறோம்? பழனிக்கா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, முதல்ல சாப்பிட போகிறோம் அப்படின்னாங்க. அப்படியே ஒரு ஹோட்டல் போயிட்டு நல்ல ஒரு கட்டு கட்டினோங்க. சரிப்பா, இப்போவாது எங்கே போகலான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்புறம் தான் சரி கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு முதல்ல கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 9 o'clock இருக்கும். நல்ல எல்லா பூஜைகளும் முடிஞ்சிருந்தது. அம்மன் அலங்காரம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சரி அப்படி உள்ளே போய் பார்க்கலாம், அதோட சிறப்புக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் உள்ளே போனோம். பூவெலாம் வாங்கிட்டு போனோம். கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது பார்க்கறதுக்கு. வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு. இந்த திருக்கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. வாங்க அதன் உள்ள போய் அதன் சிறப்புகளை பார்க்கலாம். திண்டுக்கல் நகரில் காவல் தெய்வம்னா அது கோட்டை மாரியம்மன் தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த திண்டுக்கல்லின் மேற்கில் பத்மகிரி அப்படிங்கிற மலையும் அதன் மீது கோட்டையும் இருக்குது. 300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த கோட்டை மீது திப்பு சுல்தான் படை வீரர்கள் தங்கியிருந்தனர். அதில் இருந்த சிப்பாய் ஒருவருக்கு கனவில் மாரியம்மன் காட்சியளித்தாங்களாம். தன்னை வழிபடும்படி கட்டளையிட்டாங்களாம். அதன்படி அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு தொடங்கியது. இந்த அம்மனோட ஸ்பெஷல் என்னன்னா, 8 கைகளோட காட்சி தரும். அவளோட வலக்கையில் என்ன இருக்குன்னா, பாம்பு, சூலாயுதம், மணி, கபாலம் இதெல்லாம் ஏந்திக்கிட்டு கையில் வில், கிண்ணம், பாம்பு இவையும் இருக்கு. அம்மன் சிலை பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் புதைந்து இருந்ததாம். ரொம்ப சின்னதா பார்க்கறதுக்கு பயமாவே இல்லை, ரொம்ப அழகா இருந்தாங்க அம்மா. மாசி மாதம் திருவிழா நடக்கும். இந்த அம்மன் மித்த தெய்வங்களை காட்டிலும் சிலையோட அடிப்பகுதி பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் புதைந்திருப்பது தான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பாகும். காலையில் உங்களுக்கு 6 மணிக்கெல்லாம் தொடங்கி 11 மணி வரைக்கும், மாலை 5லிருந்து இரவு 8 வரைக்கும் திறந்திருக்கோங்க இந்த கோயில். சன்னதியின் உட்புறத்தில் நுழைவாயிலில் கம்பத்தடி அமைந்துள்ளது. இது தாமரத்தால் கலந்து செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அம்மன் சன்னதியை ஒட்டி முன்புறம் தெற்கு பக்கம் விநாயகர் கோயிலும், வடக்கு பக்கம் மதுரை வீரன் சுவாமி கோயிலும், முன்புற வடக்கில் நவக்கிரகங்கள், பின்புறம் தென்புறம் முனீஸ்வர சுவாமி சன்னதி, வடப்புறம் கருப்பண்ண சுவாமி, காளியம்மன், துர்க்கை எல்லாமே இருக்குங்க. மேலும் திண்டுக்கலுக்கு வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலை தரிசனம் பண்ணுங்க.